சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சாமி கும்பிட சென்ற பெண்ணை கன்னத்தில் அறைந்த தீட்சிதர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தைச் சேர்ந்த செல்வகணபதி என்பவரது மனைவி லதா தனது மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பிரகாரத்தில் உள்ள முக்குருணி விநாயகர் சன்னதியில் அர்ச்சனை செய்ய சென்றிருக்கிறார். அங்கிருந்த தீட்சிதரிடம் தேங்காயை கொடுத்த போது அர்ச்சனை ஏதும் செய்யாமல் தேங்காயை மட்டும் உடைத்து கொடுத்திருக்கிறார். இதற்கு ஏன் அர்ச்சனை செய்யவில்லை என கேட்ட லதாவை அர்ச்சகர் தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இதனால் தேங்காயை உங்கள் கையால் வாங்க மாட்டேன் என லதா கூறியதாக தெரிகிறது. அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கிறீங்க? நீங்க அதுக்காக தான் வரணும். இதனால் ஆத்திரமடைந்த தீட்சிதர் லதாவை கன்னத்தில் அறையவே அவர் சுருண்டு விழுந்தார். ஒரே என்ன அடிச்சுட்டாரு அந்த ஆளு. அடிச்சது நான் கீழே விழுந்துட்டேன், நில குழஞ்சு கீழே விழுந்துட்டேன். பப்ளிக் ஜனங்கள்லாம் போய் சுத்திட்டு வந்தாங்க, சத்தத்தை கேட்டு ஒடியாந்தாங்க. ஒடியாந்து அவரை கண்ணப்பண்ணா திட்டுனாங்க. என்ன பொம்பளை கையை நீட்டி அடிக்கிறீங்க கோயிலில் உட்காந்துட்டுன்னு. என் செயினை படிக்க வந்தா நான் பிடிச்சி தரலன்னு தப்பா அப்படியே அப்பட்டமா கோயிலில் சாமிக்கு முன்னாடி தப்பா பேசுறான் அந்த ஆளு. பிள்ளைங்க அடிச்சு நான் தான் சார் பண்ண போனேன். எப்படி இந்த மாரி பேசுறாங்க பாருங்க சார். இந்நிலையில் தீட்சிதர் தர்ஷன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ளவரை தேடி வருகின்றனர்.